நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டாக்ஸ் காயின் அப்படிங்கிறத பற்றின ஏர்ட்ராப் போஸ்ட் பண்ணியிருந்தேன் நண்பா. அதை பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அட்டன் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து அட்டன் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தோம்னா ஏன் நான் வீடியோ போடலை அப்படின்னா, அதுக்கப்புறம் அதில் இன்னொரு அப்டேட் வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டீமில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த அப்டேட்டுமே வந்துருச்சு. அதுக்காண்டி தான் சேர்த்து இந்த வீடியோ மொத்தமாக நான் போஸ்ட் பண்ணுறேன் நண்பா. இந்த மீம் காயின் என்ன அப்படின்னா, டெலிகிராமோட நேட்டிவ் மீம் காயின். அதுக்கப்புறம் நீங்கள் டெலிகிராம் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு சிலர் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் சொல்லி யூஸ் பண்ணுவீங்க. உங்கள் டெலிகிராம் ஏஜை பொறுத்து எத்தனை வருஷமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் யாரையாவது தெரிஞ்சவங்களை ரெஃபர் பண்ணியுமே நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாது. நீங்கள் டெலிகிராம் ஏஜை பொறுத்தே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிவார்டு இருக்கும். சரிங்களா? அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இப்போ டாக்ஸ் அப்படிங்கிறது இதோட பேர் நண்பா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்ஸுங்கிற மாதிரி கேட்டு இந்த மாதிரி கரடி அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னுமே நிறையா பார்த்தீங்கன்னா வரலாம். ஆனால் எதிர் வெரிஃபைடு ப்ரொஃபைல் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா ஒரு நம்பகத்தன்மையாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த டாக்ஸ் மட்டும் நான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோலையுமே ஹாம்ஸ்டர் காம்பாட்டை பற்றியும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதையுமே பார்த்து அட்டன் பண்ணி வைங்க. ஏர்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் நண்பா, ஃப்ரீயாக வர்றதை ஃபில்ட்ரு பண்ணி நல்ல கண்டென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறத நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அது எல்லாத்தையுமே கம்பல்சரியாக அட்டன் மட்டும் நீங்கள் பண்ணி வச்சிங்கனாலே போதும். ஏதாச்சும் ஒன்று ரேண்டமாக கிளிக் ஆகி கிடைச்சாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும். எல்லா சாமியும் கும்பிட்டு வைப்போம். ஆபத்துனா ஏதாவது ஒன்று காப்பாற்றும்ல, மினிமம் கேரண்டியில். காசு போட்டு நம்ம ஏர்ட்ராப் அட்டன் பண்ணும்போது தான் ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணணும். இருந்தாலும் என்னோட தரப்பில் எது பெஸ்ட்டான கண்டென்ட்டாக இருக்கோ அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுப்பேன். டெலிகிராம் சேனலில் பார்த்து மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு லெஜிட்டாக இருக்கிற மாதிரி ஏர்ட்ராப் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அதை பற்றி டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. அதை பார்த்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிடுவோம். ரைட், ஓகே. அந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த காயின் ஏற்கனவே கேட்.io, எல் பேங்க் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. பிட்கெட்லேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியல் ட்விட்டரில் இதை பற்றி பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கேட்.ioலையுமே போட்டு யார் இப்போதைக்கு இருக்கிற ஸ்ட்ராங்கான மீம் கம்யூனிட்டி அப்படிங்கிற போலில் பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸ் காயின் தான் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கு. இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் டான் கீப்பர் அப்படிங்கிற ஒரு வேலெட் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக வேணும். அதை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நிறையா பேர் பார்த்தோம்னா எனக்கு டெலிகிராம் வேலெட்லேயே கனெக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டீங்க. உங்களுக்கு கனெக்ட் பண்ண தெரிஞ்சு அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஹாம்ஸ்டர் காம்பாட்டுக்குமே நம்ம இதே வேலெட் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி இருந்திருப்போம். அதனால் இந்த டான் கீப்பர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஊஆரியூடா அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா, யாரா நீ அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் கேள்வி கேட்டுச்சுன்னா அது என்னன்னா, நீங்கள் உங்களோட செட்டிங்குள்ளே போய் உங்களோட யூசர் நேமை இன்னும் நீங்கள் செட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிறத அர்த்தம். ஏன்னா உங்கள் யூசர் நேம் தான் உங்களை பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் டிஃபைன் பண்ணுறது. அதனால் அதை பார்த்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரைட், ஓகே. இதில் இருக்கிற விஷயம் என்னென்னா, வேறு ஒரு ஃபோனில் நான் பண்ணினேன். ஃப்ரெண்டுக்கு பண்ணும்போது அது அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டாக நான் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் வருமோ அது அந்த வீடியோவில் வரும். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன்பா. கிளிக் பண்ணோடனே அதில் ஸ்டார்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்ட்டை நான் கொடுத்துக்கிறேன். வாவ் லெட்ஸ் கோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே அக்கௌண்ட்டோட ஏஜை வெரிஃபை பண்ணுவாங்க. ஆக்டிவிட்டி லெவல், நீங்கள் டெலிகிராமோட ப்ரீமியம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரிவார்டு, ஓஜி ஸ்டேட்டஸ் கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் டெலிகிராம் 1 வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி போட்டு 1 வருஷத்துக்கு தக்கன ரிவார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. 1 வருஷம் யூஸ் பண்ண அவங்களுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா 838 அப்படிங்கிற ரிவார்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதை பற்றி டெலிகிராமில் நான் போஸ்ட் போடும்போது கனெக்ட் வேலட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரல நண்பா. ஆனால் இப்போ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இதை கனெக்ட் ஆயிடுச்சுன்னா கன்ஃபர்மேஷன் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறமே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்ல, அந்த லிங்க்கில் நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வேலட் கனெக்ஷன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காட்டும். அதுக்கப்புறம் எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். நண்பா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா 838 அப்படிங்கிற காயின் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்குது. அதை நான் கனெக்ட் வேலெட்னு பார்த்தீங்கன்னா அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே நமக்கு நிறையா வகையானது பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலெட் சப்போர்ட் பண்ணுமோ அந்த நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா வரும். உங்களுக்கு டெலிகிராமில் யூஸ் பண்ண தெரிஞ்சால் பண்ணிக்கோங்க. ஆனால் செப்பரேட்டாக ஃபாலோ பண்ணுறது தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால டான் கீப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே உங்களோட அந்த வேலெட்டோட கடைசி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வரும். K9FOன்னு சொல்லி எனக்கு முடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அதை நான் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் வேலெட்னு சொல்லி இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன்.
நண்பா நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். டான் வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் என்ட்ரி பாஸ்கோடு கேட்கும். அதையுமே கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் வாலெட்டுன்னு வந்திருந்தது. 9FY அப்படிங்கிற முடிகிற அட்ரஸோடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, நம்ம டான் வாலெட்டை நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ் இதுதான் நம்மளோட பப்ளிக் அட்ரஸ். இந்த K9FY இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடுச்சு. இது கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எதில் செக் பண்ணுறதுனா, இதில் ப்ரௌசர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து எக்ஸ்ப்ளோர் கனெக்டட்னு இருக்கும். அந்த கனெக்டடுக்குள்ள நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா டாக்ஸ் அப்படிங்கிற அந்த மண்டா படம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இப்படி நீங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஏற்கனவே ஹாம்ஸ்டர் காம்பாட்டுக்கும் இதே வேலெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதுலேயும் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே டாக்ஸுங்கிறது போட்டு ஹாம்ஸ்டர் காம்பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும். இதை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து அட்டன் பண்ணி வைங்க. இது வந்து ஃப்ரீ ஏர்ட்ராப் தான், இப்போதைக்கு அட்டன் பண்ணி வைப்போம். இதை கிளைம் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் நம்ம கொடுத்துருக்கோம். மேற்படி கிளைம் பண்ணி அது எப்படி ட்ரேடு பண்ணுறது இல்லை செல் பண்ணுறது அப்படிங்கிற பற்றின டீட்டெயில் வந்து ப்ராஜெக்ட் டீம் கிட்ட வரும்போது கண்டிப்பாக நான் டெலிகிராம் சேனலில் உடனே அப்டேட் பண்ணுவேன். அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு வேறு ஏதாச்சும் ஏர்ட்ராப் நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். அது கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் வீடியோ போட்டு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பண்ணுவோம். ரைட், ஓகே. நம்ம அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டைப் பண்ண முடியாத கமெண்ட்டாக இருந்தால் நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக போடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பா. தேங்க்யூ, பார்ப்போம்.